வணக்கம் நேயர்களே, ஸ்ரீ சத்குரா பக்தி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம். புதன்கிழமை மே மாதம் 7/5/2025 சித்திரை 24 கீழ்நோக்கு நாள். தமிழ் மாதம் பிறப்பையும் மறந்துட்டோம், தமிழ் மாதம் தேதியையும் மறந்துட்டோம். மறக்கல, அதெல்லாம் வச்சிருக்கிறோம், அதை ஃபாலோ பண்றது இல்லை. நான் ஒரு காலத்தில் அதை தான் ஃபாலோ பண்ணியிருந்தேன். இப்போ இங்கிலீஷை தான் ஃபாலோ பண்ணுறோம். பிறந்த நாளில் ஜென்ம நட்சத்தையே மறந்துட்டோம். நம்ம தமிழ் தேதி இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடி 22 நான் பிறந்தது. ஆனால் 7/8 தான் கொண்டாடுறோம். நான் வருஷத்து ஆங்கில தேதியை தான் அந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆயிடுச்சு. ஒன்றும் பண்ண முடியாது. காலத்துக்கு கூட நம்மளும் சேர்ந்து போயிடணும். தனித்தன்மையாக நம்ம நின்னோன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? ஆடி மாதம் வரோமா, ஆடி மாதத்தில் பிறந்தோமா, என்ன நட்சத்திரத்தில் பிறந்தோம் கொஞ்சம் பார்த்தோம்னா தெரியும். அதில் போய் கோயிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணி. இன்றைய தேதி பார்த்தீங்கன்னா 7/5/2025 புதன்கிழமை. ஒன்று கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஒரு நல்ல நாள் இன்னைக்கு. கீழ்நோக்கு நாள். நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 9 to 10, மாலை 4 to 6. கௌரி நல்ல நேரம் பார்த்தீங்கன்னா காலை 10 to 11, மாலை 6 to 7. ராகுகாலம் யமகண்டம் பார்த்தீங்கன்னா காலையில் 7:09, ராகுகாலம் 12:01. பெருமாள் கோயில் இன்னைக்கு போகிறோம். ஏதோ ஒரு பெருமாள் கோயில் போய் பார்த்துட்டு வரணும். சூள முடக்கு, பரிகாரம், பால். போகும்போது கொஞ்சம் பால் குடிச்சிட்டு. இதில் ஒருத்தர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, காய்ச்சி குடிக்கிறதா பச்சையாக குடிக்கிறதா? எதனா ஒன்று குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. சூரிய உதயம் பார்த்தீங்கன்னா 5:54. திதி பார்த்தீங்கன்னா பிற்பகல் வரைக்கும் தசமி, பின்பு ஏகாதசி. இன்னைக்கு திதியெல்லாம் ராவு தாங்கிறது தான் எடுப்பாங்க. ஏகாதசி விரதம் இருக்கிறதா தான் இன்னைக்கு இருக்கலாம், தப்பு இல்லை. நட்சத்திரம் இரவு 9 மணி வரைக்கும் பூரம், சுக்கிரனோட நட்சத்திரம், பின்பு உத்திரம். அநேகமாக இன்னைக்கு மகரம் முடிஞ்சிடும், கும்பம் ஸ்டார்ட் ஆகும். சந்திராஷ்டம் பார்த்தீங்கன்னா இரவு 9:26 வரைக்கும் திருவோணம், பின்பு அவிட்டம். நைட்டில் ட்ராவல், 2 நட்சத்திரம் ட்ராவல் ஆகிடும். காலையில் எந்திரிக்கும் போது இருக்காது மகர ராசிக்கு, சிம்ம ராசிக்கு இருக்கும். சிம்ம ராசி சிம்ம ராசியில் ட்ராவல் பண்ணுறாரு. கும்பராசிக்கு இருக்கும். கும்பராசியை ரொம்ப கேர்ஃபுல்லாக நாளையிலேருந்து இன்னைக்கு மகர ராசி கரெக்டாக முடிச்சுக்குவாங்க. இன்றைய நாள் சிறப்பாக இருக்கணும். மேஷராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு பீஸ் ஆஃப் லைஃப் இருக்கும். ஒரு அமைதியான ஒரு நாள் இன்னைக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் அது, நமக்கு கிடைக்கிறது. அது காசு கொடுத்து வாங்க முடியாது. நம்ம மனதளவில் நம்ம அதுக்கு கிரியேட் ஆகும். ரிஷபராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அவங்களுக்கும் அதே தான், நிம்மதி தரக்கூடியது. கொஞ்சம் எப்பவுமே அந்த பக்கத்து ராசிக்காரங்களுக்கு ஒரு டியூனிங் கரெக்டாக இருக்கும். அதுவும் நிம்மதியும் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் நமக்குள்ளே ஏற்படுறது தான், அது வெளியில் கிடைக்கிறது. 1 கோடி ரூபாய்க்கு வீடு கட்டி பிளாட் வாங்கினா கூட 10 நாளில் போர் அடிச்சுது. என்னடா இது, அந்த வீடு நல்லா இருக்குது பொழுது. நமக்குள்ளே ஏற்படுறது தான் அமைதியும் சரி, நிம்மதியும் சரி. வெளில காசு கொடுத்து எதுவும் பண்ண முடியாது. மிதுன ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் எல்லாமே அப்செட்டாக நடக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. கவனம் தேவை. கொஞ்சம் கவனமாக இருங்க. சில பேர் செய்கிறது உங்கள் மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். தாங்கிக்கோங்க, வேற வழி இல்லை. ஏற்றும் தான் ஆகணும். கடகராசி நேயர்களுக்கு இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஷிப் டே, ஒரு நட்பு நிறைந்த நாள். ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட ஏதாவது உதவி கேட்கணும்னா கேட்கலாம். நட்பு பாராட்டக்கூடிய ஒரு நாள். சிம்மராசி நேயர்களுக்கு எல்லா விஷயங்களையும் ஒரு மேன்மையாக நடக்கும். ஒரு நல்லது நடக்கும் இன்னைக்கு எல்லாமே சிம்மராசி நேயர்களுக்கு. பண விஷயத்துலையும் கொஞ்சம் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அதில் அவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு பாசிட்டிவாக வெளில வரும். கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எல்லாம் மற்ற ராசிக்காரர்கள் இவருக்கு உதவி செய்வார்கள், இவர் உதவி பெற்றுக்கொள்ளலாம். அதனால் மேன்மையும் அடையலாம். துலாம் ராசி நேயர்களுக்கு அதே மாதிரி தான். இன்னைக்கு எல்லா விதத்துலையும் அவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி, எல்லாமே பாசிட்டிவாக வரும். சொல் செயல் எல்லாமே நல்ல விஷயம் தானே.
விருச்சிக ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா நீ செலவு இருக்குது, தண்டம் கட்டக்கூடாது, ஃப்ரெண்ட்ஸுக்கு வீட்டுக்கு ஏதாவது வாங்கி செலவு பண்ணிவிடுங்க. செலவு பண்ணணும் இன்னைக்கு, அதனால் நல்ல விஷயங்கள் நடக்கும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டு, ஸ்டாக் மார்க்கெட்டு அவங்கெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். தனுசு ராசி நேயர்கள் புராட நட்சத்திரம், உத்திராட நட்சத்திரம், மூல நட்சத்திரம் 3 பேருமே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இதெல்லாம் எடுத்து கால் வச்சிங்கன்னா கொஞ்சம் அடிப்படும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். மகர ராசி நேயர்களுக்கு வந்து பக்தி நிறைந்த ஒரு நாள். கோயில் குளம் போகலாம், ஃபேமிலி ஆக்ஷன் போகலாம், மொத்தத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். கும்பராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு அதாவது ஒரு அச்சீவ்மெண்ட் இன்னைக்கு நடக்கும். நீண்ட நாள் திட்டம் இன்னைக்கு ஒர்க் கம்ப்ளீட் ஆகும். சில அப்ளிகேஷன் போட்டிருப்பாங்க, அதுக்கு ஃபீட்பேக் வரும். இந்த மாதிரி ஒரு நல்ல விஷயம் இன்னைக்கு. மீனராசி நேயர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொல் செயல் எல்லாம் மற்றவர்கள்கிட்ட எடுபடும். அவங்களோட ஆழ்ந்த மனசுல உங்களுக்கு ஒரு நல்ல உயர்வான இடம் கிடைக்கும். இந்த மாதிரி ஒரு அற்புதமான விஷயங்கள் இன்னைக்கு அவங்க மீனராசியை சுற்றி நடக்கும். அதை இன்னைக்கு ஃபீல் பண்ணுவாங்க. கர்ணாதிபதி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிகாலை 1:40 வரைக்கும். ஸோ தைத்துளம் நேற்றே போட சொல்லியிருப்பேன். இன்னைக்கு மத்தியானம் சாப்பாடுக்கு முன்னாடி வரைக்கும் கரசை, சாப்பிட்ட பின்பு வணிசை ஈவினிங்கில் போடுங்க. கண்டிப்பாக ரொம்ப ஹெல்ப் பண்ணுவார், நல்லா இருக்கும். இன்றைய நாள் சிறப்பாக அமையணும்னு சக்திவேல் முருகனை வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம்.